நம்ம நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறணும்னா ஆண்களும் பெண்களும் எல்லா துறைகளிலுமே நல்லா முன்னேறணும், நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆண் பெண்ணில் ஒரு தனியாட்டு பாகுபாடு ஒன்றும் பார்க்கறதில்லை. பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. நிலாவின் தென்துருவத்தில் இறங்கி இந்தியா முதல் நாடு என்ற ஒரு பெருமை அடைந்தது. அன்னை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் சென்டர்ல நாங்கெல்லாம் இருந்தோம். நான் அப்ப டைரக்டர் இருந்தேன், ஆசிப் பாட்ராஜ் இந்த ஐபிஎஸ் டைரக்டர் அவர் இருந்தாரு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பாத்தீங்கன்னா என்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். நம்ம நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறணும்னா ஆண்களும் பெண்களும் எல்லா துறைகளிலுமே நல்லா முன்னேறணும், நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதை நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண முடியாது. இப்போ எங்கே இதை பார்த்தீங்கன்னா இந்த மெரிட்டுக்கு தான் முக்கியம். ஆண் பெண்ணில் ஒரு தனியாட்டு பாகுபாடு ஒன்றும் பார்க்கறதில்லை. பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கறது உண்டு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஆதித்யா எல்லுன்னு ஒரு சேட்டலைட் வந்து உலகத்தில் 4வது நாடாக நம்ம நாடு சூரியனை படிக்கிறதுக்கு அனுப்பின சேட்டலைட். அந்த சேட்டலைட்டுக்குள்ள ப்ராஜெக்ட் டைரக்டர் நிகார் சாஜ் எங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கத்தில் இருந்து தான், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் இங்கேருந்து இங்கே உள்ளவங்க. அதுபோல் சந்திரயானுக்கு இந்த நிலாவுக்கு வந்து இதுவரை 3 தடவை ராக்கெட் இந்த செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கோம். அதில் உள்ள 2வது செயற்கைக்கோள் சந்திரயான் 2 சாஃப்ட் லேண்ட் ஆக முடியல, பட் ஆர்பிட்டெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு உள்ள திட்ட இயக்குனர் ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து வினிதானிக், அவங்களும் ஒரு வனிதா மேடம், அவங்களும் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் 3 ஆகஸ்ட் 23, 2023 சந்திரயான் 3 நிலாவின் தென் துருவத்தில் இறங்கி இந்தியா முதல் நாடு என்ற ஒரு பெருமை அடைந்தது. அன்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் சென்டரில் நாங்கள்லாம் இருந்தோம். நான் வந்து அப்போ டைரக்டராக இருந்தேன், ஆசிப் பாட்ராஜ் இந்த ஐபிஎஸ் டைரக்டர் அவர் இருந்தார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். அவங்க தான் எல்லா சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணது எல்லாம். அது மாதிரி நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் இப்போ செக்ரட்டரி சேர்மன் 2 போஸ்ட் நான் ஹோல்டு, செக்ரட்டரி சேர்மன் ஆஃப் த ஸ்பேஸ் கமிஷன் 3 போஸ்ட் நான் ஹோல்டு பண்ணுறேன். நம்பர் 2 பொசிஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் ஐஎஸ்ஆர்ஓவில் இல்லை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் அடிஷனல் செக்ரட்டரி. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு லேடி கேண்டிடேட் தான், சந்தியா மேடம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அது மாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரி இப்போ வந்திருக்காங்க, அவங்களும் வந்து சங்கரி முரளின்ட்டு. இதே மாதிரி அதே மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அது மாதிரி மகேந்திரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் எங்கள் இதில் வந்து நான் என்னை பொறுத்த மட்டும் இந்த ஆணும் பெண்ணும் சமூக நினைக்கக்கூடிய ஒரு ஆளாகும். 2 பேருமே சேர்ந்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்மளுடைய பொது வாழ்க்கை நல்லா இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்லா இருக்கும். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது 97.5% ஆட்கள் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க. எத்தனையோ ஊரில் சாப்பாட்டு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, சாதாரண கிராமம் தானே, ரொம்ப அப்படிலாம் இருந்துச்சு. அப்படி கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கனாமிக்கலி 5வது பொசிஷன், யூகேயை பைபாஸ் பண்ணி 5வது பொசிஷன் வந்துடும். இப்போ நம்மளுடைய பாரத பிரதமருக்கு அவங்க டார்கெட் படி 3வது பொசிஷன் வரப்போம். அதனால் எனக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. நான் ஏன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரியாலாம் நல்ல ஐடியா உண்டு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி எக்கனாமிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரண்ட் கண்ட்ரியாக இருக்கும், யூத் எல்லாம் வைப்ரண்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக வல்லரசாகும் இந்தியா. 100 ஆண்டு சுதந்திரத்தை செலிப்ரேட் பண்ணக்கு முன்னாடி வல்லரசாகும் இந்திய விண்வெளித்துறை. அதுக்காக எல்லா சப்போர்ட்டும் எல்லா ஒர்க்கும் நாங்கள் செய்யணும், இன்க்ளூடிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்டிங், ஆளை 3ல் இறக்குறது, இதுக்கெல்லாம். ஒன் மோர் திங், இந்த மாதிரி அகாடமிக் இன்ஸ்டியூட் இருக்குங்களா, இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜாக ஆரம்பித்தா கூட இவங்களும் இதுக்காக ரொம்ப இது பண்ணால் இந்த குவாலிட்டி எஜுகேஷன் ஷுட் பி கிவன். அவங்க வந்து நல்ல டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும், நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது பண்ணணும்.